இன்றைய பதிவு வந்து இன்றைய நாள் வந்து மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான நாள். ஒரு குருநாதர், அதாவது ஸ்ரீ சத்குரு சுமாரமுத்து சுவாமிகள் அவருடைய இத்தனை இடத்துல ஐயா இருந்திருக்காங்க. அவங்களுடைய என்ன, ஐயாவுடைய மகிமை என்ன, ஐயாவுடைய சிறப்பு அம்சங்கள் என்னங்கிறத அந்த பதிவில் வந்து எல்லா மக்களுக்கு, பொதுமக்கள் எல்லாத்துக்கும் பயன்படணும், பொதுமக்கள் வந்து வழிபடணுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் வந்து பதிவிடுறேன். குருநாதர் ஐயாவோட குருநாதர் ஸ்ரீ சத்குரு சுமாரமுத்து சுவாமி ஐயாவோட இயற்பெயர் கனகசவாதிகள் இயற்பெயருங்க. அவர் பிறந்த ஊர் வந்து ராலிமலையிலிருந்து அன்னவாசல் போகிற அன்னவாசலுக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் காலாடிப்பட்டி சத்திரங்கிற அந்த ஊரில் அது உள்ள வாழைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஐயா பிறந்த ஊருங்க. அந்த ஊரில் பிறந்த ஐயா வந்து அவங்க அக்கா பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க மாமா கூட வந்து படித்து பாண்டிச்சேரியில் படித்து, அதுக்கப்புறம் இங்கே வந்து தவநிலையில் வந்து அந்த குருந்தோவ மரம், அதாவது வாழைப்பட்டியில் இருக்க அந்த குருந்தோவ மரங்கிற மரத்தில் ஐயா தவம் பண்ண இடங்க. அந்த தவம் பண்ண இடத்துல ஐயாவுக்கு வந்து ஞானம் கிடச்சிது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து அவர் வந்து ஐயா வாழ்ந்த காலத்தில் வந்து ஐயா அது மாதிரி வந்து சன்னியாசி இருக்காங்க, சாமியார் இருக்காங்க அப்படின்ட்டு ஊருக்காங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஐயாவை துன்பத்தை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஐயா வந்து பொருட்படுத்தவே இல்லை, எந்த விஷயமும் பொருட்படுத்தவே இல்லை. பொருட்படுத்தாமல் அவரை வந்து அவருடைய நிலையில வந்து கரெக்டாக வந்து ஐயா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழும்போது ஒவ்வொரு அற்புதங்களை நிகழ்த்திருக்காங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு அற்புதங்களை நிகழ்த்திருக்காங்க. அதுக்கு வந்து சான்றுகள் வந்து நிறைய சொல்லணும், நிறைய விஷயங்கள் வந்து சான்று சொல்லலாம் ஐயாவுக்கு. அதுவும் அந்த இடத்துல முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் கிடச்சதுக்கு அப்புறம் ஐயா வந்து அங்கே அசைமத யாகம் பண்ணாலும் 1934ஆம் வருடம் வந்து அசைமத யாகம் பண்ணியிருக்காங்க ஐயா. அப்போ புதுக்கோட்டை மகாராஜா அந்த அசைமத யாகம் பண்ணுறதுக்காண்டி புதுக்கோட்டை மகாராஜா போய் குதிரை கேட்டுருக்காங்க, வெள்ளை குதிரை கேட்டப்போ கொடுக்கல. அப்போ கூட போனவங்க என்ன ஏன் குதிரை கேட்டீங்க, என்ன கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டுங்க. இல்லை நீ வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது சொல்லிட்டு ஐயா இங்கே வந்து இந்த இடத்துக்கு வாரிப்பட்டிக்கு வரவங்க அந்த குதிரை வந்து தன்னால் வந்து முன்னேறி இருக்காங்க. அசைமத யாகம் பண்ணுறது வந்து முதல் ராமர் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் குருநாதர் சத்குரு சுமாரமுத்து சுவாமிகள் தான் வந்து வாரிப்பட்டியில் பண்ணியிருக்காங்க. அது சிறப்பு என்னன்னா வெள்ளை குதிரை, வெள்ளை யானை, வெள்ளை சர்ப்பம் எல்லாமே வச்சு அந்த இடத்துல வந்து ஐயா யாகம் பண்ணியிருக்காங்க. அந்த யாகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதாவது அந்த யாகம் முன்னாலே வந்து உலக மக்கள் நன்மைக்காண்டி வேண்டி அந்த யாகம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சிறப்பான அந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பு இருக்கலாம். அது சொர்க்க பூமின்னு சொல்லலாம். அந்த வாரிப்பட்டி சொர்க்க பூமின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஐயா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆழக்கரிசியில் தேவர்கள் வந்து உணவு அளிச்சிருக்காங்க. ஆழக்கரிசி வந்து தேவர்கள் வந்து உணவு அளிச்சிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது என்னன்னா திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தீங்க. ஆவுடையார் கோயிலில் வந்து மாணிக்கவாசர் ஐயா இருக்காரு. அவர் வந்து சிவபுராணம் எழுதுறாரு. இப்போ சிவபுராணத்தை வந்து சொல்லும்போது சிவபெருமான் தான் உட்காந்து எழுதுறாரு. அது என்ன மரம்னா குருந்தோவ மரத்தில் உட்காந்து எழுதுறாரு. அந்த குருந்தோவ மரத்தில் சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிறாரு. மாணிக்கவாசர் வந்து சிவபுராணம் பற்றி சொல்றாரு. சொல்லும்போது எழுதுறாரு, இது மாதிரி சிவபுராணம் அது மாதிரி தொல்லை சூடும் சதனைக்குன்னு சொல்லி சிவபுராணம் எழுதுறாரு. எழுதிய சிதம்பரத்தில் தான் போய் கொண்டு கொடுக்குறாரு. அவள் எழுதிய திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு அங்கே போய் மாணிக்கவாசர் வந்து முக்கியம் எடுக்கிறாரு. அதுக்கு இதுக்கு என்ன தொடர்புன்னா அந்த சிவபெருமான் அமர்ந்த மரம் வந்து குருந்தோவ மரம். அந்த வந்து சிவன் அமர்ந்த குருந்தோவ மரம் அப்படிங்கிற பேர் பெற்றுச்சு. அந்த குருந்தோவ மரத்துல தான் குருநாதருக்கு ஞானம் எடுத்து சத்குரு சுமாரமுத்து சுவாமி வந்து ஞானம் எடுத்து குருந்தோவ மரத்துல தான். அந்த மரத்தை பார்க்கறதே மிகப்பெரிய அபூர்வம். ஆனா இந்த வாரிப்பட்டிங்கிற கூட்டு வந்து அந்த மரம் வந்து தோப்பாவே இருக்குது. 1000 குருமார்களுக்கு உள்ள 1000 குருமார்கள் என்னவோ அந்த 1000 குருமார்கள் உள்ள இருக்கிற இடம் அந்த இடம். அதனால வந்து ஒரு தடவை நீங்க வந்து வந்துருப்பாங்க. கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்கும். இது வந்து சும்மா நாங்கள் வந்து பதிவுக்காண்டி சொல்லல, அனுபவிச்சது. சர்க்கரைங்கிறது வந்து இனிக்காது, சாப்பிட்டாதான் நமக்கு சுவையை உணர முடியும், சாப்பிட்டாதான் சுவையை உணர முடியும். அது மாதிரி அனுபவங்கள் நீங்கள் வந்து ஐயாட்ட வந்து பிரார்த்தனை உங்களுக்கு நெருக்கடியான நிலைமைகள், ரொம்ப துன்பங்கள், துயரங்கள், குழந்தைகளுக்கு திருமணம் ஆகல வந்து ஐயாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லபடியாக நடத்திருப்பாங்க. குழந்தைங்களுக்கு கல்வி சரியாக படிக்கலை வந்து ஐயாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க. ஏன் நோய் நொடி தீர்க்க முடியாத நோய் நொடி இருக்குது அப்படிங்கிறவங்க கூட ஐயாட்ட வந்து பிரார்த்தனை வச்சு ஐயாவை பூஜை எடுத்து கொடுத்து ஐயா பாத்துல தீர்த்தத்தை வச்சு அந்த தீர்த்தத்துக்கு பூஜை போட்டு கொடுங்க. ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களை கூட வந்து ஐயா அந்த பூஜைனால சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து கண்கண்ட உண்மை, நாங்கள் அனுபவிச்ச விஷயங்கள் அவ்வளவுமே. ஐயா வந்து அவதார திருநாள் நீ 13/6/1880 அவதார திருநாள் ஐயாவோட. அந்த நாளில் நீ இந்த பதிவு வெளியிடணும்னு நம்மளோட விருப்பம். இந்த பதிவு வந்து உலக மக்கள் எல்லாருமே பயன்படணும், பார்க்கணும், ஐயாவோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான விருப்பங்க. பட் உலக நன்மைக்காண்டி ஐயா வாழ்ந்தாங்க. இன்னைக்கும் உலக அமானுஷமான விஷயம் நிறைய பண்ணிருக்காங்க குருநாதர். நிறைய அமானுஷமான விஷயம் பண்ணிருக்காங்க குருநாதர். ஒவ்வொரு விஷயம் சொல்ல முடியும், அப்படியே உணரலாம் முடியும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சக்கரைங்கிறது இனிக்கும்.
எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அதை சுவைக்கும் போது தான் அந்த உணர்வு வந்து தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஐயாட்ட தன்னுடைய கோரிக்கைகளை விண்ணப்பங்களை வச்சு அதை நிறைவேறும் போது அப்பதான் நீங்க வந்து குருநாதரை பத்தி முழுமையா உணர முடியும். இது வந்து குருநாதருக்கு விளம்பரம் இருக்கான்னு இந்த பதிவை போடலங்க. ஐயாவோட அவதார திருநாள் இன்னைக்கு 144வது திருநாள், அவதார திருநாள். அந்த நாள் வந்து கருத்தை பதிவிடணும், என்னோட மானசீகமான குருநாதரை வந்து பதிவிடணும் அப்படிங்கிற என்னோட மன விருப்பத்தை, என்னோட விருப்பத்துக்காண்டி இந்த விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட வந்து பதிவிடுறேன். பட் பொதுமக்கள் அனைவரும் வந்து வழிபடுங்க. ஐயாவுக்கு இந்த இடம் மட்டும் சிறப்பான இடம் கிடையாதுங்க. இந்த இன்னும் சொல்ல போனா இந்த வாலிபட்டிலேயே நீங்க வந்து ஒரு நாள் இரவு தங்கிட்டு மறுநாள் காலைல எழுந்து ஐயாவை வழிபட உங்க மனமே எண்ணமே தெளிவாகும், சிந்தனை தெளிவாகும். உங்க வீட்டுல குடும்பத்தை சுபிட்சமான ஒரு விஷயங்களை கொடுப்பாங்க. இப்ப ஏற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட குருநாதர் வந்து வழிபட்டு கண்டிப்பா தீர்க்க முடியுங்க. ஏன்னா ஐயா வந்து முருகனுடைய மறு அவதாரம். முருகனுக்கு 6 படை வீடு இருக்க மாதிரி ஐயாவுக்கு 6 படை வீடு இருக்கு. அந்த ஒவ்வொரு வீடு வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதை நீங்க கேட்டுக்கீங்க. முதல் வீடு தான் வாதிரிப்பட்டி. இந்த இடத்துல தவம் பண்ணி தான் ஐயா இருந்திருந்தா இந்த மாதிரி ஊர் மக்கள் இடையூறு பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நம்மளோட நிலையை நம்ம அடைய முடியாதுன்னு நினைச்சிட்டு நேராக குடிமையாமலை போறாங்க. குடிமையாமலையில மலை மேல அந்த காலத்துல எந்த ஒரு லைட் வெளிச்சம் எதுவுமே கிடையாது. ரொம்ப மலை மேல ஒரு கிராமம் சார்ந்த பகுதி, எந்த லைட் வெளிச்சமே கிடையாது. ஒரு முட்புதர், பள்ளி, பாம்பு, பூச்சி எல்லாமே இருக்கும், உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் இவர் போய் ஐயா இங்கிருந்து போய் அங்கே போய் தவம் பண்ணலாம்னு சொல்லி மேலே ஒரு குகையில ஒரு உட்காடுறாங்க. உட்காந்து அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி தவம் பண்றாங்க. அந்த சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணணும் 1500 ஆண்டு பழமை வாய்ந்த கோயிலுக்கு கீழே குடும்பிநாதர் கோயில். அந்த கோயிலுடைய அம்மாவுடைய மீனாட்சி அம்மன் மாதிரியே இருப்பாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு நேர் கோட்டில் ஐயா வந்து அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. இது ஒரு சிறப்புங்க. அந்த இடத்துல போய் நீங்க வந்து போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு வழிபாட்டை வச்சுட்டு வரும்போது கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்படுங்க. அது 2ஆம் படை வீடு ஐயாவுக்கு. ராகுக்கு கேதுக்கு நிவர்த்தி ஸ்தலம் வந்து சொல்லுவோம். ராகுக்கும் கேதுக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் வந்து இந்த குடிமையாமலை. அங்கே வந்து ஆத்தியமரம் 2ஆம் இடத்துல வந்து 2வது ஸ்தலம். அந்த ஆத்தியமரத்தில் உட்காந்து ஐயா தவம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல நான் போய் உட்காந்து ஐயாட்ட ஒரு விண்ணப்பம் கேட்கிறேன். வரேன், இது மாதிரி தொண்டு செய்யறேன், இது மாதிரி எனக்கு எந்த ஒரு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இது எப்போ நடந்ததுன்னா ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு போய் அபிஷேகம் பண்ணி ஐயா உட்காந்து தவம் பண்ண மரத்துல வந்து உட்காந்து நான் தியானம் பண்ணிட்டு கேட்கிறேன். அப்படியே லைவ்ல ஐயா வந்து அந்த குடிமையாமலை போட்டோ பார்த்துருப்பீங்க. அந்த போட்டோல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஐயா உட்காந்துட்டு பத்மாசனம் போட்டு தாடி அப்படி தடையிட்டு என்ன சொல்றாரு, நான் இருக்கேன் நீ எப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே காட்சி கொடுக்குறாரு. அப்ப அந்த நிகழ்வு வந்து அனுபவிச்சேன். அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. அதாவது நம்ம ஐயா வாழ்ந்த காலத்துல நம்ம பிறக்கலை, நான் பார்க்கல. ஆனா இப்ப தத்துவமா முன்னாடி ஐயா வந்து நேரிலேயே காட்சி கொடுத்து அந்த விஷயத்த சொன்னாரு. வாழ்க்கையில வந்து நமக்கு கிடைக்காத பொக்கிஷம் தான். அது ரொம்ப கிடைச்சது, ரொம்ப பாக்கியமா இருந்தது. அதே மாதிரி அந்த இடத்துல போய் அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம பிரசாதமா அந்த இடத்துல வைக்கணும். முருகன் கோயில் இருக்கு, விநாயகர் சன்னதி இருக்கு, ஐயா தவம் பண்ண மரம் இருக்கு, மற்றும் அந்த பக்கம் சுத்தி இருக்கு பாறை இருக்கு. அந்த இடத்துல நைட்டு பௌர்ணமி வச்சு இரவு 12 மணிக்கு பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த பிரசாதத்தை எல்லா இடத்துலையும் வைக்கும்போது பாத்தீங்கன்னா வச்சுட்டு நாங்க திருப்பி போய் ஐயா வழிபட்டு லிங்கத்துக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம், பாறைக்கு வரலாம்னு வருவோம். வந்து பார்த்தோம்னா பிரசாதம் எந்த இடத்துலையும் எதுவுமே இருக்காது. இரவு 12 மணிக்கு அந்த மலை மேல பாறையில யாருமே வர முடியாத இடத்துல அந்த பிரசாதங்கள் எல்லாம் எங்க போகுதுன்னு எப்படி தெரியும்? எல்லா குருநாதரையும் அனுக்கிறேன். குருநாதரை மகிமை எவ்வளவுமே. அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு தினம் பூஜை பண்ணும்போது ஐயாவுக்கு பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி விளக்கு 5-6 தீபங்கள் பெரிய பெரிய தீபங்கள்லாம் ஏற்றி வச்சு விளக்கு ஏற்றிட்டு அபிஷேகம் பண்ணுவோம். பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து படிக்கட்டு வந்து கீழே வந்து ஐயா நடந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்டு. இது வந்து நாங்கள் வந்து பிரம்மையோ இதெல்லாம் கிடையாது. ஐயா வந்து இன்னும் அந்த இதில் எல்லா இடத்துலையும் வாழ்றாங்க. குறிப்பாக அந்த இடத்துல ஐயா வந்து பத்திரமா வாழ்ந்து எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். எங்களுடைய அனுபவங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லி நீங்களும் ஐயா வழிபடணும், எந்த நோய் பிடியோ எந்த விஷயமெல்லாம் ஐயாட்ட உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது அந்த பதிவை நாங்கள் வந்து சொல்கிறோம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஐயா வந்து இப்படி நடந்து வரும்போது வேகமாக சத்தம் கேட்கும். ஒரு ஆள் வந்து படிக்கட்டில் எப்படி இறங்கிறாங்களோ அந்த மாதிரி திருட்டு சத்தம் கேட்கும். அப்படியே நாங்களே உணர்வோம். அந்த விளக்கு தீபத்துல திடீர்னு அந்த ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கிறோம் அந்த நிழல் வந்து அப்படியே எப்பவும் கண் பண்ணி பார்ப்போம். இது நான் மட்டும் பார்க்கல, என்னுடைய வந்து கூட நண்பர்களும் நிறைய பேர் இந்த அனுபவம் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டிருக்காங்க. இந்த பிரசாதமும் இல்லாத விஷயங்களும் அவங்களே பார்த்துருக்காங்க. நான் வந்து முறையா சொல்லுவேன், இது மாதிரி போனேன் ஐயா அபிஷேகம் பண்ண மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுவேன். அவங்க வந்து அது அப்படியா அப்படிம்பாங்க, ஆமாண்ணா அப்படி இப்படிம்பாங்க. ஆனா நேரில் வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு பிரமிப்பு. என்னடா இப்படி ஒரு அதிசயம் இந்த இடத்துல நடக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி தீபம் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயா மூலையில பாறையில் எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணியிருப்பார். அது வந்து கண்கொள்ளா காட்சி எங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாருங்க. இது வந்து நான் அனுபவிச்சது. என்னோட கூட அந்த நண்பர்கள் வந்து அவங்க வழிபாட்டுக்கு வந்தவங்க அவ்வளோ பேருமே இந்த விஷயங்களை அனுபவிச்சிருக்காங்க. இது வந்து சான்றாவே சொல்லலாம், குருநாதருடைய சான்றாவே சொல்லலாம். அதுக்கு அடுத்து 3ஆம் படை வீடு தான் தாண்டீஸ்வரன். இந்த தாண்டீஸ்வரன் என்ன சிறப்பு அப்படின்னா இங்கே வந்து பட்டை மரத்தை துளிர்க்க வச்ச இடம்.
பட்டை மரத்தை துளி வச்சு அது வந்து மாவட்டம் தாண்டி மரம்னு பேர். தாண்டி மரத்துக்கு என்ன சிறப்புனா நலமகராஜாவுக்கு வந்து 7 சனி பிடிச்ச காலத்துல பயணம் பண்ணும்போது வானிலையோட பயணம் பண்ணும்போது அவருடைய வஸ்திரம் வந்து கீழே வந்து அந்த மரத்து மேல விழுந்ததாகவும் அந்த மரத்து மேல விழுந்ததுக்கு அப்புறம் அவர் சனி தோஷம் நிவர்த்தி ஆகி திருப்பி அவர் ஆடு வீடு பொண்ணு பொருள் வாழ்ந்ததாகவும் ஒரு வரலாறு சொல்றாங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வரலாறு அடிப்படையில் அந்த தாண்டி மரம் வந்து சனி தோஷத்தை போகக்கூடிய இடங்கள் அந்த மரம். சனி தோஷம் 7 சனி, ஜென்ம சனி, கண்ட சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, சனி திசை இவங்க எல்லாமே இருக்கவங்க எல்லாமே தாண்டி மரத்தை சனிக்கிழமைக்கு தாண்டீஸ்வரர் கோயில் தாண்டீஸ்வரர் வழிபட்டா கண்டிப்பா அந்த தோஷங்கள் சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகுங்க. அது மாதிரி அங்கே சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா வந்து உட்காந்து தவம் அந்த மரத்துல உட்காந்து தவம் பண்ணிருக்காங்க. அந்த மரத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு யாராச்சும் இடையூறு பண்ண வர மாதிரி வந்தாங்கன்னா அவங்க ஞான திசை தெரிஞ்சு ஐயா மறந்து போய் இன்னொரு இடம் உட்காந்துடா. அதுக்கு பின்னாடி ஒரு பாறை இருக்குங்க. அந்த பாறைகள்லாம் போயிருந்தா ஐயா வந்து இங்க இருந்தா அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. காரணம்னா இங்க டிஸ்டர்ப் தொந்தரவு பண்றாங்க, அமைதியா போய் இங்க தியானம் பண்ணுவோம், மறைஞ்சு போயிடுவாங்க. மறைஞ்சு போய் அந்த இடத்துல தியானம் அந்த இடத்துக்கு நாங்கள் அன்னைக்கு போயிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா அது சிறப்பு என்னன்னா, அந்த இடத்துல நாங்கள் உட்காந்து ஐயா உட்காந்து வழிபட்டு இருக்கோம். மேல வந்து சர்ப்பம் நல்ல பாம்பு வந்து ஒரு நல்ல பாம்பு வந்து மேல தலை நீட்டு வந்து செட்டு போட்டுருக்காங்க. அந்த செட்டு மேலேயே வந்து நல்ல பாம்பு வந்து தலை நீட்டி எட்டி பார்க்குது. நான் ஐயாவுக்கு எல்லாரையும் சுத்தப்படுத்திட்டு எல்லாரும் உள்ள சுத்தப்படுத்தி வெளியே சுத்தப்படுத்தி எல்லாமே ஐயாவுக்கு கும்பிட்டுட்டு உட்காந்து எப்போதும் தியானம் பண்ணுவோம். அந்த இடத்துல உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்கும்போது நானும் என் நண்பர் வந்து ஹரிபாஸ்கர்னு சொல்லிட்டு போனப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா ஐயா அந்த செட்டோட நடு பைப்புல உள்ள நல்ல பாம்பு சர்ப்பம் வந்து தலையை மட்டும் நீட்டிட்டு வெளியே பார்த்தது. இது இன்னைக்கு எங்களுக்கு கிடைத்த காட்சி. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஐயா கொடுத்த அந்த கண்கொள்ளா காட்சியை நான் வந்து அனுபவிச்சிருக்கோம். இந்த அவதாரத்தினால இந்த இடத்துல இந்த சிறப்பு பெற்ற இடத்துல இப்படி ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரானந்தமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. இதை வந்து எல்லா மக்களும் அனுபவிக்கணும், எல்லா மக்களும் வந்து ஐயாவோட அனுகிரகம், எல்லாரும் ஐயாவோட வந்து அருளாசி வாங்கணும், ஐயாவோட அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லா மக்களும் இன்புட் இருக்கணும், உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசியும் இன்புட் இருக்கிறதுக்காண்டி அந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு அந்த கருத்தை வந்து சொல்றேங்க. நிறைய விஷயம் வந்து நிறைய ஐயா பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதான் சொல்றேன், சக்கரைங்கிறது இன்னைக்குங்கிறது எல்லாரும் தெரியும். ஆனா சுவைச்சு பார்த்தா தான் அது வந்து உணர முடியும். அந்த சுவைங்கிறது வந்து நீங்க வந்து உணரணும். அதை வந்து நீங்க வந்து வழிபட்டு ஐயாட்ட வந்து உங்களுடைய கோரிக்கைகளையோ விண்ணப்பங்களையோ வச்சு அதை உணரணும். இப்ப திருமண தடையா தாண்டி போட வாங்க, சனிக்கிழமை வாங்க, 9 வாரம் வாங்க, விளக்கு போடுங்க, கண்டிப்பா மாற்றம் போடும். சனி தோஷம் இருக்கா, சனி தசை இருக்கா, பாதிக்குதா, வாங்க தாண்டி போட வாங்க, சனிக்கிழமை வாங்க, விளக்கு போடுங்க, அன்னதானம் பண்றாங்க, சாப்பிடுங்க, அன்னதானம் புரிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நீங்க அங்க வந்து ஐயா வந்து தொண்டு செய்யுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களோட தோஷங்கள் உங்க குடும்ப சந்தேகம் எல்லாருமே இருக்கும். இன்னொரு சொல்லப்போனா இவங்க மகான்களை வழிபடும் போது கர்ம வினைகளை அகற்றப்படும். உங்களுடைய பூர்வ ஜென்மங்கள் முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளோ, உங்க தாய் தகவல் செய்த கர்ம வினைகள், உங்களுடைய முன்ஜென்மத்து கர்ம வினைகள், அனைத்து கர்ம வினைகளும் அகற்றப்படலாம், நீக்கிடுவாங்க. காரணம் என்னன்னா, இப்போ சட்டை அழுக்கா இருக்கு சட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வெறும் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு போவாது, சோப்பு தூள் போட்டு அதில் சட்டையை ஊற வச்சு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து அதுக்கு சோப்பை போட்டு நம்ம ப்ரஷ் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை அலசி காய போடணும். அது மாதிரிதான் மகான்கள். நம்ம அழுக்கு இந்த உடம்பு வந்து அதுக்கான அந்த உடம்பு வந்து அவங்ககிட்ட போகும்போது மானசீகமா அவங்க மனசுல அவங்க ஐயா ஒருநிலைப்படுத்தி வேண்டுதல் வச்சோம்னா இந்த இந்த உடம்பு வந்து சட்டையாகிற அழுக்கு, இந்த அழுக்கை வந்து அவங்க நீக்கி நம்மளை வந்து சுத்தப்படுத்தி நம்மளை ஆன்மாவை புனிதப்படுத்தி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவாங்க. அதாவது புறவாழ்க்கை புரிஞ்சு அகவாழ்க்கை புரிஞ்சு சன்னியாசில ஞானம் பெற்றவங்களுக்கு துறவரம் 3 இருக்காங்க, மகான்கள் இருக்காங்க, துறவிகளா போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கும். இல்லற வாழ்க்கையில உலகியல் வாழ்க்கையில இருந்து வாழ்றவங்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் தேவைப்படுது, குழந்தை பாக்கியம் வேணும், ஒரு பிள்ளைக்கு கல்வி தடையா இருக்கு, திருமண தடையா இருக்கு, தீராத நோயா இருக்கு அப்படிங்கிறோம்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வழிபடுவோம். நிறைய விஷயங்கள் மாற்றமும் கண்டிப்பா மாற்றமும். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நானே உணர்ந்திருக்கேன். இது 4வது இடம் வந்து ஐயாவோட இடம் விராலி மலங்க, முருகன் இருக்கிற இடம் தான் 4வது இடம் விராலி மலத்துல வன்னி மரத்துல ஐயா வந்து தவம் பண்ணியிருக்காரு. அங்கே பஞ்சலிங்கங்கள் இருக்கு, வன்னி மரத்துல இடம். அந்த வன்னி மரத்துக்கு விசேஷம் என்னன்னா திருமண தோஷம், செவ்வாய் தோஷத்துக்கு உள்ளது, கல்வி தடை உள்ளது, குழந்தை பாக்கியம் உள்ளது, இதுவே இந்த வன்னி மரத்தை வந்து 21 சுத்திட்டு நீங்க விளக்கு போட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து 21 செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கு போட்டு 21 சுத்தினா இந்த தடைகளும் உங்களுக்கு நீங்கும். திருமண தடை நீங்கும், முத்திர பாக்கியம் நீங்கும், கல்வி தடை நீங்கும், திருமண தடை நீங்கும், எல்லாமே நீங்கும். ஒவ்வொரு இடத்துலயுமே ஐயாவோட சிறப்பு நிறைய இருக்குங்க. இது வன்னி மரத்துக்கு தான் ஐயா கால்பட்டாலும் அவ்வளவு புனிதமான இடம். என்ற முருகனுடைய ஆதாரங்கிறது முருகனை பார்க்கறத விட ஐயா பார்த்துட்டு நீங்க போகலாம். முருகனை மலை மேல ராய்மலை முருகனை போய் பார்க்கறது ஐயா நீ பார்த்துட்டு அவருடைய அனுகிரகம் அவ்வளவு போய் கிடைக்கும் உங்களுக்கு. ஐயா வந்து முருகனோட மறு அவதாரம் தான், அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இங்கேயும் வந்து பரணிக்கு அன்னதானம் பண்றாங்க, மற்ற ஆயுதத்துக்கு அன்னதானம் பண்றாங்க, ரொம்ப விஷயங்கள் சிறப்பா இருக்கும். 4வது இடம் திருச்சி மயிலமரம் வந்து கோர்ட்டு நீதிமன்ற வளாகத்துல வந்து ஒரு பாதி வந்து நீதிமன்ற வளாகம், ஒரு பாதி வந்து தீயணைப்பு துறையில இருக்கு. அதுக்கு நடுவில் ஐயா உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் நீதிமன்றமும் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து ஃபயர் சர்வீஸ் நாட்டுக்கு பாதுகாக்கிறதுக்கும் உண்டான விஷயத்த ஐயா 2 பக்கமும் இருக்காங்க. அதாவது நீதிமன்றத்துக்கு பாதி, ஃபயர் சர்வீஸ் பாதி, ஐயா நடுவில் உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து நிறைய அருள் புரிஞ்சுட்டு இருக்காங்க நிறைய விஷயம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுக்கு உள்ள இடங்க மகிழ மரம்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம், பொண்ணு பொருள் வேணும், இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்கோங்க, கடன் பிரச்சனை இருக்கணும், தொழில் கடன், எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கலாம். வேண்டுதல் வச்சு பிரார்த்தனை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது சிறப்பாக மாச பரணிக்கு அன்னதானம் நடக்குது, ஆயிலத்துக்கு அன்னதானம் நடக்குது, வியாழக்கிழமையெல்லாம் பூஜை பண்ணுறாங்க, நைட்டு அன்னதானம் உண்டு. அதெல்லாம் வந்து ஐயா வழிபட்டு ஐயாவுடைய அனுகிரகம் நீங்கள் வந்து முழுமையாக பண்ணுங்கிறது பிரார்த்தனைங்க. ரெண்டாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு ஜிஹெச்சில் வந்து ஒரு 12 வயசு பையனுக்கு ஒரு அம்மா ஜிஹெச் சேர்த்துருக்காங்க. 20 இல்லை ஓட்டம் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டிச்சிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது நாங்கள் பக்கத்தில் இருக்கேன் வரும்போது இந்த மாதிரி 12 வயசு பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு பணம் இல்லை, 5 லட்சம் செலவாகணும்னு சொல்ல, வெளியே கேட்டால் 5 லட்சம் செலவாக நாங்கள் ஜிஹெச்சில் வைக்கிறோம், ஜிஹெச் வச்சு பார்க்குறோம், வெளியே வந்து போனால் 5 லட்சம் செலவாங்க, பணம் என்கிட்ட இல்லைங்க, பணம் என்னது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா செஞ்சால் நான் வந்து செய்யலாம், நீங்கள் வந்து வெளியே வந்து அன்னதான கூட்டத்தில் இருக்கீங்களா, நீங்கள் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இது மாதிரி 5 லட்சம் 15 லட்சம் ரொம்ப சிரமமா, ஆளுக்கு 500 பட்ட 100 பேர் போதும் 5 லட்சம் தான் வரும், நீங்கள் 5 லட்சம் கேட்குறீங்க, எங்கேருந்து இது ரொம்ப சிரமம், அதுக்காக நாங்கள் விட முடியாது, நீங்கள் மானசீகமாக குருநாதரை பிரார்த்தனை பண்ணுங்க, குருநாதரை வழிபடுங்க, பிரார்த்தனை வைங்க. ஐயாட்ட வந்து ஒரு லிட்டர் தீர்த்தம் வாட்டில் வச்சு ஐயாவோட அபிஷேகம் ஒன்று விபூதியை கலந்து நீங்கள் கொடுங்க, ஒரு எழுச்சினை கொண்டு தலைமாட்டில் வச்சுட்டு கொடுங்க, அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை, நல்லபடியாக நல்லபடியாக நார்மலாக மாத்திரை மட்டும் சரி பண்ணிடலாம்னு நாங்கள் சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம அதே மாதிரி ஒரு வருட தீர்த்தத்தை வச்சு விபூதி எடுத்துகிட்டு போய் கொடுத்து எழுச்சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்கேன் எடுத்து அந்த பையனை செக் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஆப்ரேஷன் பண்ணோம்னா மாத்திரை மட்டும் குணப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சொல்லவும் இவங்களுக்கு ஒரு விராக்கள் மாதிரி ஒரு அதிர்ச்சி. என்னடா தான் இங்கே சொன்னாங்க, 5 லட்சம் பணம் கேட்டோம், அவங்க சொன்னாங்க இது நல்லபடியாக இருந்துச்சு, அந்த வந்து அதைகிட்டே வந்து ஐயாட்ட வந்து பிரார்த்தனை வச்சாங்க. இது மாதிரி நிகழ்வுகள் அற்புதங்கள் நிறைய நடந்துருக்கு, எதிர்பார்க்காத நிகழ்வு நிறைய நடந்துருக்கு. ரெண்டாவது குருநாதர் வாக்கு சொன்னோம், வாக்கு நம்ம உண்மையாக இருந்து அவர்கிட்ட உண்மையாக கேட்டோம்னா 100% 200% செய்வார். நம்ம அந்த பக்கம் தவறான விஷயங்கள் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இவர்கிட்ட வந்து ஐயாட்ட வந்து இருக்கோம் எல்லாம் பார்த்துக்குவாருன்னா உங்களோட கர்ம வினைகள் 1+1 சேரும். காரணம் என்ன, சேலரி ப்ளஸ் போனஸ், சம்பளம் ப்ளஸ் வந்து போனஸ், இது 2 தான் சேரும் உங்களுக்கு. உன்னால் வழிபடுறது முக்கியம் கிடையாது, உன்னால் வழிபடுறது வாக்கு சுத்தமாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, உண்மையாக இருக்கணும், ஆத்மார்த்தமாக இருக்கணும், மனசில் வந்து எந்த கள்ளங்கணம் இல்லாமல் நீங்கள் வழிபடணும். இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர்னு என்ன சொல்லுவாங்க, அது பைத்தியார்த்தனம் தான், பைத்தியார்த்தனம் அது, இந்த மாதிரி இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாது, கிடையவே கிடையாது. உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக 100% ஐயா 100க்கு 200% நல்லது செய்வாரு. இது என்னுடைய வாழ்நாள் அனுபவம், என்னுடைய 10 ஆண்டு கால அனுபவம், குருநாதருடைய 15 கால 10 ஆண்டு கால அனுபவத்தை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பதிவிக்கிறேன். இது வந்து ஒரு எடுத்து சொல்றதோ இது கிடையாது. குருநாதர் ஐயா வந்து விளம்பரங்களுக்கு தேவையில்லை. கண்ணை மூடி மனசுல உட்காந்தா குருநாதர் வந்து மிதத்தில் இருப்பார். கண்ணை மூடி தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா மயிலமட்ட ஐயா வந்து இருப்பார். இது என்ன கோர்ட்ல என்ன சிறப்பு அப்படின்னா, ஐயாவோட போட்டோ வந்து விற்கிறதுக்கு முன்னாடி போட்டோ இருக்கு. நான் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், முடிவெடுக்க முடியாத பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நேரத்தில் ரொம்ப மனசு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். அந்த சோர்வுக்கு போய் அந்த ஃபோட்டோவை பார்த்து கேட்பேன், ஐயாடா இல்லையா நீங்கள் நடத்துறீங்க நான் நடக்கிறேன், நீ இயக்குறீங்க நான் இயங்குறேன், என்னுடைய நாடு நரம்பு ரத்தம் எல்லாமே நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் கண்ண முடியும் ஒரு கேடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறோம், உங்க மேலே பக்தியாக இருக்கேன், தீவிர பக்தியாக இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு மனசு சோர்வாங்க, நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் இருக்கீங்களே தீர்வு பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்பேன். கேட்கும்போது அப்படியே அந்த ஃபோட்டோவில் வந்து ஐயா வந்துட்டு ஒரே பதிலாக சொல்லுவார், கண்ணை மூடி இப்படிம்பார். அதுதான் எனக்கு வந்து அவர் கொடுக்குற விட கேட்குற இதுக்கு பிரார்த்தனைக்கு கண்ணை மூடி பதில் சொல்கிறார், கண்ணை மூடி இப்படி திறப்பார். அதுதான் எனக்கு வந்து ஐயா கொடுக்குறாங்க. இது நான் கண்ட உண்மை. இந்த அனுபவங்களும் நிறைய பேர் பெற்றிருக்காங்க, நிறைய பேர் அனுபவத்தில் பார்த்துருக்காங்க இந்த விஷயங்கள், நிறைய அனுபவம். அதே மாதிரி ஒரு விஷயங்கள் முக்கியமான முடிவெடுக்க முடியல, நான் குருநாதர் போய் வந்து பின்னாடி இருக்க மயிலம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு விஷயம் கேட்பேன், ஐயா இது மாதிரி இருக்கு, நான் மனித பிறகு எடுக்கிற முடிவு தவறாகும் சரியானு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது, நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுத்தீங்கன்னா அந்த விஷயம் நம்ம முயற்சி பண்ணணும், இல்லைன்னா அதை விட்டுருவோம் ஐயா அப்படின்னு. ஆனால் ஐயா பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக உத்தரவு கொடுத்தாருன்னா 100% கண்ண முடிவு செய்யுது. இது என்ன ஒரு வீட்டுன்னா, ஐயா உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா 1,00,000 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி எழுத்து ஐயா வந்து ஒரு விஷயத்த பண்ணுடா அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா 1,00,000 பேர் எனக்கு வந்து எழுத்து இருந்தாலும் இந்த விஷயத்த நான் முழுமையாக செய்யேன். அதே மாதிரி ஐயாட்ட ஒரு விஷயத்த பிரார்த்தனை வைக்கிறேன், எனக்கு அது வந்து அவர் வந்து உத்தரவு கொடுக்கல அப்படின்னா 1,00,000 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறப்பா நான் பின்னாடி இருக்கேன், நீ பாரு பண்ணா அந்த விஷயத்த தலையில இன்னும் அந்த விஷயம் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய குருநாதர் 100% உண்மையாக செயல்படுத்தி கொடுக்குறாரு. என்ன விஷயம் கேட்டாலும் கொடுப்பேன். நான் போய் எனக்கு ஐயாட்ட பொருளை கொடுன்னு கேட்க மாட்டேன். உங்கள் காலையில் இருந்து கடைசியில் வந்து இலைப்பாறணும், அதுதான் என்னோட வேண்டுதல். உங்கள் காலையில் இருந்து கடைசியில் இலைப்பாறணும் என்னோட வேண்டுதல் அதுதான் அப்படிங்கிறது பெருசாக. ஏன்னா ஐயாட்ட இருந்தாலும் எல்லாமே கிடைக்கும். எல்லாரும் என்ன வேணும், எனக்கு கார் வேணும், வீடு வேணுமாங்க, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். என்னுடைய அன்பனை நீ வந்து நீங்க கேட்பேன். எல்லாரும் வீடு வேணும், கார் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், கல்வி வேணும்னு கேட்பாங்க. நான் எதுவுமே கேட்க மாட்டேன்.
பெத்த தாய் நீங்க, பெத்த புள்ள நான். உங்களோட குழந்தைக்கு நீங்க என்ன தெரியும், உங்களுக்கு தாய்க்கு தெரியும். எனக்கு செய்யுங்க, எனக்கு இது வேணா அது எந்த விஷயங்கள் கொடுத்தாலும் சரி, எனக்கு வந்து ஒரு தொய்வான நிலையை கொடுத்தாலும், ஒரு சோர்வான நிலையை கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு நெருக்கடியான நிலைமை கொடுத்தா கூட என்னோட குருநாதர் எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவாருன்னு அந்த விஷயத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு அது வழியெல்லாம் இன்னும் வந்து நடந்துட்டு இருக்கு. எனக்கு நல்லதாக தான் நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய நல்லது நடந்திருக்கு, நிறைய விஷயம் நல்லதாக நடந்திருக்கு. சமயத்துல ஒரு 5 ரூபா கையில கூட பணம் இல்லாம இருக்கும். போங்க ஐயாட்ட, என்னையா அப்படி இருக்கீங்க, பரவாயில்ல, என்னோட கர்மம் அப்படின்னு நீங்க கழிக்கிறதுனே செய்யுங்க, நான் உணர்ந்துருக்கேன், கர்மனை கழிக்கிறேன் நீங்க செய்வீங்க நான் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட பிரார்த்தனை வைப்பேன். பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் மூலியமா எனக்கு வரக்கூடிய தொகையோ இல்லை வரக்கூடிய பணமோ எனக்கு 1000மோ 2000மோ கொண்டு கொடுத்துருவோம். இது வந்து நான் இது பணத்துக்காண்டியோ புறத்துக்காண்டி நான் பேச கிடையாதுன்னா, இது அனுபவங்களை மட்டும் பகிர்ந்துக்கிறேன். அவ்வளோ என்னுடைய வாழ்நாளில் ஐயா கூட வந்து ஐயா எனக்கு அனுகிரகம் பண்ண விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்படிங்கும் போது இந்த மாதிரி துன்பம் துயரங்களுக்கும் வந்து இந்த விஷயத்தை நீங்க அனுபவிச்சுங்க, ஐயாட்ட வந்து பிரார்த்தனை வச்சுருங்க. அந்த பிரார்த்தனை உங்களுக்கு வேண்டுதல் வந்து நடக்கும், நல்லபடியாக நடக்கும், உங்க குடும்ப சுவிச்சை பெறுவோம், உங்க பிள்ளைங்க குணாத விஷயங்கள் நிறைய சொல்லலாம். ஐயாவுடைய இது வந்து அனுபவ விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. அது வந்து நீங்க வந்து பயன்படுத்த இருக்கீங்க. இந்த வந்து ஐயாவுடைய 144வது அவதாரத்தினால வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல இந்த மகிழ மரத்துல வந்து திருமணம் ஆகிறவங்க திருமணம் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அவங்க வந்து பிரார்த்தனை வச்சுருந்தோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்வி தடையா இருக்கவங்க வந்து வேண்டிட்டு போனால் கல்வி தடைகள் நீங்கும். ஒவ்வொரு விஷயங்களுமே ஐயாவோட என்ன நீங்க பிரார்த்தனையோ அந்த விஷயங்களும் முழுமையா 100% வந்து ஐயா வந்து கொடுப்பாங்க. அதில் மாற்றுகிறதே கிடையாது. ஆனா உள்ள தூய்மை வேணும். உள்ளுக்கு ஆத்மாத்மா உள்ள தூய்மையோட இருந்து ஐயா இருந்தோம்னா 100% வந்து ஐயா வந்து நமக்கு பக்கபலமா வந்து நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அது எந்தெந்த நேரத்துல அந்த நிகழ்வுகளும் நடக்குது. எந்த நேரத்துல நமக்கு என்ன தேவையோ அந்த நிகழ்வுகள் நம்ம கையில 10 பைசா பணமே இல்லாத பரவாயில்ல, அந்த தேவைகளோ நிகழ்வுகளோ பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். இதை நான் என் வாழ்நாளில் அனுபவித்த உண்மை, என் வாழ்நாளில் நான் அனுபவிச்ச உண்மை, அதாவது பயன்பெற்ற உண்மைகள் இது எல்லாமே. ஏதோ தேவையான நடக்கும், ஒண்ணுமே இருக்காது, என்ன ஒண்ணுமே இல்லை நம்ம. ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஐயா இருக்க நம்ம பார்த்துக்குவாரு அப்படின்னு போயிடுறேன். ஐயா இருக்க பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து முதல்ல வந்து அடிப்படை சுய ஒழுக்கம் வேணும். சுய ஒழுக்கமா இருந்த எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பா அது வந்து 100% நல்லா இருக்கும். 100% குருமார்கள் நம்ம வழிகாட்டுவாங்க. இது வந்து வள்ளலார் ஐயா சொல்லியிருக்காரு. நீ வந்து கோயில்களுக்கு போனா பூஜை புரஸ்காரம் பண்ணணும், சூடம் முத்தவனா சாமி போடணும். அதே மாதிரி அடிப்படை சுய ஒழுக்கம் மனிதனாரு அதுக்கப்புறம் இறைவன் உன்னை தேடி வருவான்னு இருக்காங்க. அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில என்னோட குருநாசி சத்துசுமார் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து எந்த அளவுக்கு உள்ள தூய்மையோட ஆன்ம தூய்மையோட ஆத்மாத்மா தூய்மையா இருக்கமோ அந்த அளவுக்கு ஐயா வந்து எனக்கு பக்கபலமா வந்து இயக்குறாங்க, வழி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்னை சார்ந்த அவ்வளவு பேருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது எவ்வளவோ சொல்லலாம், எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம், குருநாதரை பத்தி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம். இது வந்து அவர் வந்து ஐயா வந்து விளம்பரப்படுத்த முடியாது. நல்லா வந்து அவர் வந்து அது விளம்பரமே விரும்ப மாட்டார். எனக்கு என்னுடைய ஆசை நம்ம குருநாதர் 144 அவதார திருநாள், அதனால இந்த விஷயங்கள் எதாவது சொன்னா இன்னும் தெரியாத மக்கள் எவ்வளவு இருக்காங்க, குருநாதரை பத்தி தெரியாம இருக்காங்க, இந்த ஐயாவோட 6 இடம் இருக்குன்னு தெரியாம இருக்காங்க. அவங்களாம் வந்து வழிபடணும் தான் எங்களுடைய விருப்பம், நோக்கமே தவிர மற்றபடி எங்களுக்கு எந்த வித நோக்கமும் இதனால வந்து பெரிய ஒரு நோக்கம். குருநாதரை வழிபட்டு உலக மக்கள் எல்லாருமே இன்புட்டு இருக்கணும், உலகத்தோட அனைத்து ஜீவராசியும் இன்புட்டு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய மனமார்ந்த ஆசை. அதான் உண்மை. அதனாலதான் இந்த பதிவு வந்து சொல்றேன் உங்களுக்கு. 6வது இடம் வந்து திருச்செந்தூருங்க. ஐயா வந்து திருச்செந்தூர்ல ஜீவாசமணி அடைஞ்சது திருச்செந்தூர் தான். அதாவது வந்து கடற்கரை தாண்டி பார்த்தீங்கன்னா 3 சமாதி இருக்கும். 3 சமாதி தாண்டி வைகுண்டபதி ஐயான்னு சொல்லி சமாதி இருக்கும். அந்த சமாதி தாண்டி நேராக தேர் இருக்கும். தேரை ஒட்டியே உள்ள போனீங்கன்னா ஐயாவோட கடைசி ஜீவசமாதி, ஐயாவோட சமாதி அதுதான் கடைசி தான் ஜீவசமாதி. இதுக்கப்புறம் யாருக்கு வந்து இப்போ வந்து கடற்கரை கொடுக்கல, ஐயாவோட ஜீவசமாதி. அந்த இடத்துல நான் வந்து போய் வந்து ஒரு இடத்துல ஒரு அனுபவம் ஐயா கொடுத்தாங்க. எப்படின்னா அந்த இடத்துல திருப்பணி நடந்துட்டு இருக்குது, பாலாலயம் திருப்பணி நடந்துருக்கு. திருப்பணி நடந்துட்டு இருக்கும்போது வந்து அப்போ வந்து கல் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த ஐயாவோட ஜீவ சமாதிக்கு முன்னாடி கருங்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து திருப்பணி நடக்கும்போது போய் உட்காந்துருக்கேன். உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஐயா வந்து அப்படியே தூக்கி அந்த இடத்துல 2 படம் நிப்பாடிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் அந்த நிகழ்வு வந்து தூக்கி அப்படியே தியானம் பண்ணும்போது நம்மளுடைய நினைவுகள் நமக்கு இல்லை. அந்த தியானத்துல இருக்கும்போது ஐயா வந்து அப்படியே ஒரு காத்துல எப்படி இருந்து நம்ம மிதக்க வச்சு அப்படி இருக்கும். அந்த உணர்வுகள் எனக்கு கொடுத்தாங்க. அந்த தியானம் பண்ண எனக்கு அந்த உணர்வுகள் எனக்கு கிடைச்சது. தியானம் பண்ணும்போது ஒரு காத்துல நம்ம உட்காந்து போனோம்னா எப்படி இருக்கும், காத்துல மேலோம்னா எப்படி இருக்கும், அந்த உணர்வுகள் எனக்கு வந்து உணர்த்தினாங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஐயாவோட 6 படை வீடு. முதல் படை வீடு வாரிப்பட்டி, 2ஆம் படை வீடு வந்து குடுமியான்மலை, 3ஆம் படை வீடு வந்து தாண்டீஸ்வரம், 4ஆம் படை வீடு வந்து ராலிமலை, 5ஆம் படை வீடு வந்து திருச்சி மயிலமரம் நீதிமன்ற வளாகம், 6ஆம் படை வந்து திருச்செந்தூர். முருகப்பெருமானுக்கு எப்படி 6 படை இருக்கோ குருநாதனுக்கும் 6 படை வீடு. இது இல்லாமல் ஐயா உட்கார்ந்த இடங்கள் தவம் பண்ணதுக்கு இன்னும் நிறைய இருக்குங்க. திருச்சியில திருவம்பூர் பக்கத்துல திருவம்பூர் 5-8 கிலோமீட்டர் போனீங்கன்னா சோமாதேவி இருக்கு.
சோழாமந்தியில் ஐயா போய் உட்காந்து தவம் பண்ண இடம் இருக்கு, வாய்க்காக்கரை ஒட்டி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒரு பீடமா கட்டி உள்ள போட்டோ வச்சு வழிபடுறாங்க. ஐயா உட்காந்து தியானம் பண்ண அந்த கல் இருக்கு, ஐயா உட்காந்து கல் இருக்கு. நீங்க அந்த கல்லுல போய் கையை வச்சு பிரார்த்தனை பண்ணி வேணுனீங்கனாலே உங்களுக்குள்ளார ஒரு ஆற்றல் வந்து ஒரு உந்து சக்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதை நான் அனுபவிச்சு உண்மை. இந்த இடத்துல போய் கல்லுல கையை வச்சு நமஸ்காரம் பண்ணி, சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணி, ஐயா அந்த கல்லை தொட்டு ஐயா பாதமா நினைச்சு தொட்டு நீங்க வணங்கி உங்களோட மனமாற அந்த மனசுல என்ன பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை நீங்க வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு உந்துதல் சக்தி, ஒரு காந்த சக்தி உள்ள மாதிரி ஐயா வந்து ஒரு உணர்வு கொடுப்பாங்க. இது நான் என்னுடைய அனுபவத்துல அனுபவிச்ச உண்மைங்க. அதே மாதிரி அடுத்தது திருச்சி ஐயா வந்து நாகநாதர் கோயில் வந்து இருந்திருக்காங்க. ஐயா வந்து அந்த நாகநாதர் கோயில் போய் குருதட்சிணாமூர்த்தி போய் சைடில் போனீங்கன்னா பின்னாடி வந்து சண்டிகேஸ்வரர் நவர் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடது கை பக்கம் வந்து அந்த வாகனமா வச்சிருப்பாங்க. அந்த வாகனம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐயாவோட போட்டோ பெரிய போட்டோ வரும். அந்த போட்டோட விளக்கேற்றி வச்சு நீங்க தியானம் பண்ணீங்கனாலே அந்த இடத்துல ஆரோக்கிய தோஷம் நிவர்த்தி ஆகும். நாகநாதர் பழைய வேந்த கோயில் அந்த இடத்துல ஐயா வந்து தியானம் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல அற்புதமான நிகழ்வு தான். அது அந்த இடத்துல தியானம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்த்தாமலையில் ஐயா முத்துமாரியம்மன் கோயில் வந்து தியானம் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நார்த்தாமலையில் மலை மேல வந்து ஒரு சிவன் இருக்கிறாரு, 120 வருஷமா உள்ள சிவன். அது வந்து சொன்னையில இருக்கிறாரு, அது தண்ணி எடுத்து சேதம் அதிகமா இருக்கும், எடுக்கணும் பேப்பர்ல டிவியில எல்லாமே செய்தி வந்து எல்லாமே பார்த்துருக்கீங்க, அவ்வளவு பேருமே பார்த்துருக்கீங்க. அந்த சிவனை போய் ஐயா வழிபட்டாலும் அந்த சிவனை வந்து ஐயா வந்து 120 வருஷத்துக்கு முன்னாடியே போய் வழிபட்டிருக்காங்க. அந்த சிவன் வந்து ஐயா வழிபட்டிருக்காங்க. அந்த சிவனை பார்க்கணுங்கிற நீங்க அந்த அந்த டயத்துல நாங்கள் போனோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொன்னா இருக்குது ஒரு 30 அடி 40 அடி சொன்னா இருக்குது. அந்த சொன்னக்குள்ளார உள்ள கொடவர கோயில் மாதிரி குறைஞ்சு அதில் உள்ள சிவன் இருக்கிறாரு. அந்த சொன்னையில அந்த சிவனை போய் ஐயா வழிபட்டு தியானம் பண்ணி வழிபட்டுருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அது கிடைச்ச பாக்கியம் எங்களுக்குலாம். அது திருப்பி கூட போனோம்னா மழை பெய்யுது, திருப்பி ரொம்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் போய் வழிபடுவோம். இப்போ நார்த்தாமலையிலேயும் வந்து ஐயாவுக்கு வந்து முத்துமாரியம்மனையும் உட்காந்து தவம் பண்ணி வழிபட்டுருக்காங்க. அங்கே நார்த்தாமலையிலும் கோயில் கட்டி இப்போ வந்து அன்னதானம்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. ஆயிலையும் பண்ணிக்கலாம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா வந்து முத்துமாரியம்மனோட அவதாரமா அந்த இடத்துல ஐயா அனுபவிக்கிறாரு. அந்த இடத்துலையும் போய் வழிபடுங்க. மொத்தம் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 3 9 இடம். நவருக்கு எப்படி 9 நவர்கள் அது 9 நவரையும் கட்டப்படக்கூடிய வளர்ந்து உள்ள மகான் வந்து ஸ்ரீ சதுர சமண சுவாமிகள். அப்படிங்கும்போது இந்த இடங்கள்லாம் போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போய் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமா கர்ம விலையை பூர்வ ஜென்ம கர்ம விலையை கொஞ்சம் கொஞ்சமா குறையா இருக்கும். இது வந்து 100% உண்மை. என்னுடைய வாழ்நாள நான் அனுபவிச்சதுல உண்மை. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா முடியும். எடுத்ததும் வந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்படல் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம புறவாழ்க்கையில இருந்து உள்ள போறோம், அகவாழ்க்கையில புறவாழ்க்கையில இருந்து உள்ள போறோம். புறவாழ்க்கையில இருந்து உள்ள போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரி பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு மானசீகமா சுய ஒழுக்கத்தோட மானசீகமா ஆத்மாத்மா இருந்து வழிபடணுமோ அந்த அளவுக்கு குருநாதர் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு. நல்ல விஷயங்கள் அவ்வளவு விஷயம் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு. இது இவ்வளவு விஷயங்களும் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா ஒரே நாள்ல 6 படை வீடியும் தரிசனம் பண்ணுவீங்க. கண்டிப்பா திருச்செந்தூர் கோயில்ல திருச்செந்தூர்ல ஐயா இருக்கிற ஜீவசமயத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு காட்சி கொடுப்பாரு. லைவாவே காட்சி நேராகவே காட்சி கொடுப்பாரு. அது நான் 3 முறை அந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன். ஐயாவை நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே கடல்ல அப்படியே இறங்கி போவாங்க, வருவாங்க, இப்படி ஆசீர்வாதம் பண்ணாம அப்படியே கடல்ல வந்து அப்படியே நடந்து போவாங்க. இது வந்து நான் அனுபவிச்ச உண்மை. 3 முறை அந்த மாதிரி போயிருக்கேன். 6 படை வீட்டுக்கும் ஒரே நாள்ல பயணம் பண்ணி போயிருக்கோம். போகும்போது அந்த இடத்துக்கு கடைசியில் 9-10 மணி ஆகும். போகும்போது கடற்கரை போவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கடல்ல இருந்து வெளியே வருவாங்க, வந்துட்டு அப்படியே ஆசீர்வாதம் மட்டும் அப்படியே விட்டு போயிருக்காங்க. இது நான் போயிருக்கேன். என்னோட கூட இருந்த நண்பர்கள் நிறைய பேருமே அந்த அனுபவிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. இது வந்து நான் மட்டும் பார்த்த அதிசயம் கிடையாது. அவங்களும் பார்த்து காமிச்சிருக்கேன், அவங்களுக்கும் அந்த விஷயம் அனுபவிச்சிருக்காங்க. அதெல்லாம் மகான்கள் வழிபாடுல போகும்போது நீங்க உங்களுடைய கர்மங்கள் சுத்தமா அகற்றப்படும். அதாவது கடவுளை காமிக்கிறது குருமாடலாம். சிவமே குரு சித்தமே தவம் ஆகும். சிவமான கும்பிட்டாலும் குருவை கும்பிட்டாலும் குருவை கும்பிட்டா சிவகும்பிடும். ஆனா அதனாலதான் எல்லா ஜீவசமாதிகளும் குருமார்களோட எல்லா ஜீவசமாதிகளும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றாங்க. குரு பகவானே ஒண்ணுதான், குருவும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுங்கிறது அதை உணர்த்தத்துக்காண்டிதான் எல்லா ஜீவசமாதிகளும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றாங்க. அதனால வந்து அவங்க இறைநிலை அடையணும் அப்படிங்கிறவங்க நல்ல விஷயம் நடக்கணும், இறைவனை பார்க்கணுங்கிறவங்க கண்டிப்பா குருமார்களை பற்றி சீக்கிரம் கூட்டு போயிடுவாங்க. நல்வழிப்படுத்தி நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து நல்ல ஒரு சிந்தனை கொடுத்து நல்ல எண்ணங்கள் தெளிவை கொடுத்து கண்டிப்பா அது வந்து நம்ம கூட பயன் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டா போதும், நம்மளை கூட்டு போய் சேர்க்க வேண்டியது கரெக்டான அது கொண்டு விஷயம். இதுக்கு 2 விஷயம். ஒன்று நம்பிக்கை, 2வது பொறுமை, 2வது சுய ஒழுக்கம். இது 3மே இருந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா குருநாதர் உங்களுக்கு நல்லா வழிகாட்டி நல்ல வாழ்க்கை நடத்துல இன்புற்று வாழ, சிறப்பான வாழ்க்கையை வாழ, நல்ல ஒரு சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு, நம்மளோட அடுத்தடுத்த சந்ததியினரும் நல்லா சுபிக்ஷமா இருக்கிறது கண்டிப்பா ஐயா பரிபூர்ணமா ஆசீர்வாதம் அன்பா அருளாசி வழங்குவாருங்கிறது என்னுடைய பதிவு. ஸ்ரீ சதுர சமாதி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி.